அமைச்சர் உதயநிதியின் புதிய அவதாரம் துணை முதல்வர் பதவியா அல்லது பொறுப்பு முதல்வர் பதவியா? கட்சியினரிடமும் மக்களிடம் இருந்து ஒதுங்குகிறாரா முதல்வர் ஸ்டாலின்? ஊழல் வழக்கில் திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து சிக்கிக்கொண்டேவும் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கும் சூழ்நிலையில் முதல்வர் ஸ்டாலினின் வெளிநாடு பயணம் அவசியம்தானா? அமைச்சர்களின் நட்பு வட்டத்திலிருந்து முதல்வர் ஸ்டாலின் விலகி சென்று கொண்டே இருக்கிறார் என்பது உண்மையா? நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் வேட்பாளர்களை அறிவிப்பதில் சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் முட்டல் மோதலா? திமுகவில் என்னதான் நடக்கிறது என்பது குறித்து இன்று உதயநிதியின் புதிய அவதாரம் ஒதுங்குகிறாரா ஸ்டாலின் என்னும் தலைப்பில் இன்று விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். உதயநிதியின் புதிய அவதாரம் ஒதுங்குகிறாரா முதல்வர் ஸ்டாலின்? இந்த பேச்சுதான் தமிழகம் முழுவதும் இன்று பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம், இதற்கு யார் காரணம் என்று பார்த்தால் முழுக்க முழுக்க திமுகவும் தலைமை பதவியில் இருக்கக்கூடிய முதல்வரை சார்ந்தவர்களுமே இதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. உதயநிதிக்கு கிடைக்கப் போவது துணை முதல்வர் பதவியா அல்லது பொறுப்பு முதல்வர் பதவியா? ஊழல் வழக்கில் திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து சிக்கிக்கொண்டே இருக்கும் நிலையில் முதல்வர் ஸ்டாலினின் வெளிநாடு பயணம் அவசியம்தானா? அமைச்சர்களின் அன்றாட நட்பு வலையிலிருந்து விலகிவிட்டாரா முதல்வர் ஸ்டாலின்? உதயநிதியால் மட்டும் பிரதமர் மோடியை உடனுக்குடன் சந்திப்பது எப்படி? வருகிற நாடாளுமன்ற தேர்தலின் வேட்பாளர் பட்டியல் ஒதுக்கிடும் பணியில் சபரீசன் கை ஓங்கி இருக்கிறதா? அகில இந்தியாவே நாடாளுமன்ற தேர்தல் தேதி இன்னும் 30-40 நாட்களுக்குள் அறிவிக்கப்பட்டுவிடும். இந்த தேர்தலில் புதிய இந்தியாவுக்கான புதிய வரலாறுகள் படைக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி என அனைவரும் தேர்தல் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் எப்பொழுது அறிவிக்கப்படும், யார் யாருடன் கூட்டணி என்ற அனல் பறக்கும் விவாதங்களுக்கு இடையே திமுகவில் யார் கையை பிடித்தால் எம்பி பதவி சீட் உறுதியாகும், அது உதயநிதியின் வழியிலா அல்லது சபரீசன் கையிலா என்பது பொறுத்து மிகப்பெரிய விவாதங்கள் திமுகவில் நடந்து கொண்டே இருக்கிறதாக அறிவாலய தகவல் கசிகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மார்கழி கடும் குளிரிலும் கூட அறிவாலயத்தில் கடும் வெப்பம் சூழ்ந்திருக்கிறது. திமுகவின் அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டும் வழக்குகளை சந்திப்பதும் சிறைக்கு செல்வதுமாக இருந்து கொண்டே இருக்கிறது என்று அனல் பறந்து கொண்டிருக்கிறது அறிவாலய தகவல். திமுக அமைச்சர்கள் சந்தித்து வரும் இந்த ஊழல் வழக்கு என்பது கட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பெயராக அமைந்திருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடாது என்பதற்காகத்தான் திமுகவில் சட்டத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ராஜ்யசபா எம்பியை கொடுத்து அவர்களை எல்லாம் தன்னுடனே வைத்துக்கொள்ள திமுக தலைமை முடிவு செய்து பல எம்பிகளை உருவாக்கி இருந்தது. இவ்வளவு வலுவான சட்டத்துறை இருந்துமே கூட செந்தில் பாலாஜியை காப்பாற்ற முடியவில்லை. அவர் புழல் சிறையில் 6 மாத காலமாக இருந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது அவருக்கு ஜாமீன் வரும் என்று யாருக்குமே தெரியவில்லை. பொன்முடி திடீரென்று தூசு தட்டப்பட்ட வழக்கில் பதவியிறக்கம் செய்யப்படுகிறார். அவருக்குமான தீர்ப்பு என்பது வரும் 20ஆம் தேதி முடிவு செய்ய போகிறது. பொன்முடி வெளியில் இருப்பாரா சிறையில் இருப்பாரா என்பது இந்த வாரம் முடிவு செய்யப்படும். இந்த சூழ்நிலையில் வரும் 28ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின், அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற வெளிநாடுகளுக்கான பயணத்தை முடிவு செய்திருக்கிறார். அது 600க்கும் மேற்பட்ட புத்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்காக செல்வதாக கூறப்பட்டாலுமே கூட அவர் உடல்நிலையை மருத்துவ ஆலோசனைகளையும் பெறுவதற்காகவும் இந்த பயணம் இருப்பதாகவும் அறிவாலய தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் இந்த முறை முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்லும் பொழுது தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி அல்லது பொறுப்பு முதல்வர் பதவி வழங்கப்படும் என்ற தகவல் கடந்த 4 நாட்களாக கசிந்த வண்ணம் இருக்கிறது அனைத்து ஊடகங்களிலும். இந்த தகவலை அமைச்சர் உதயநிதி தனது தாத்தாவை போன்று தனக்கே ஆன நக்களோடு ஆம் அனைத்து அமைச்சர்களும் முதல்வருக்கு துணையாகத்தான் இருப்போம் என்று இச்செய்தியை மறுத்துள்ளார். ஆனால் இந்த செய்தி தமிழகம் முழுவதும் அனைத்து ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களும் திமுகவினரும் அதிமுகவினரும் ரெக்கை கட்டி பறந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தி முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு பயணம் முதல்வர் பதவியேற்றது பின் செல்வது இது முதன்முறை அல்ல. கடந்த முறை துபாய் சென்றார். அப்பொழுது
இந்த தகவல் வரவில்லை. இப்பொழுது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்றால் ஸ்டாலினுக்கு பின் உதயநிதி தான் திமுக தலைமையும் திமுக ஆட்சிக்கும் அவர்தான் தலைமை என்ற கருத்தியலை உளவியல் ரீதியாக மக்களிடம் கொண்டு செல்லும் முயற்சியை தான் திமுக மேலிடம் செய்து கொண்டிருக்கிறது என்ற தகவலும் அரசியல் வல்லுநர்களிலே பார்க்கப்படுகிறது. திமுகவின் தலைமை பதவிக்கு அமைச்சர் துரைமுருகனோ அல்லது கனிமொழியோ மற்ற யாருமே நினைத்து கூட பார்க்கக்கூடாது என்ற ஒரு நிலையை இப்பொழுதிருந்தே கட்டமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு சிலர் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் தெரிகிறது. திமுகவின் அடுத்த தலைமை கலைஞரின் வாரிசா அல்லது ஸ்டாலினின் வாரிசா, இந்த தகுதி யாருக்கு இருக்கிறது என்ற கருத்துக்களை உடன்பிறப்புகள் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். திமுகவில் துரைமுருகன், KN நேரு, ஏவாவேலு போன்ற மூத்த தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கும் சக்தியாக கலைஞரின் குடும்பம் இருந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து MK ஸ்டாலினின் குடும்பமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் எந்தவித கருத்தும் மாறுபடுவதற்கு இல்லை. ஏனென்றால் கலைஞரை விட ஒருபடி மேலாகத்தான் ஆட்சியையும் கட்சியையும் நடத்தி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் என்ற கருத்து திமுகவினரிடம் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் இதில் ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா என்று பார்த்தால், எப்படி கலைஞரின் குடும்பத்திற்கு சாதிய பின்னணி இல்லையோ அதே போன்றுதான் ஸ்டாலினின் குடும்பத்திற்கும் சாதிய பின்னணி இல்லை. துரைமுருகனையோ அல்லது கனிமொழியோ அல்லது ஏவாவேலு இவங்களெல்லாம் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள் என்று பார்த்தால் அவங்களுக்கெல்லாம் சாதி அடையாளம் முன்னே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கலைஞரை போன்று ஸ்டாலின் குடும்பத்திற்கும் உதயநிதிக்கும் அந்த ஜாதிய பின்னணி வருவதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலையை தான் தமிழகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. கடந்த சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், அதாவது கலைஞர் கருணாநிதி போட்டியிட்ட அந்த தொகுதியை அவருக்கு ஒதுக்கினார்கள். அதில் போட்டியிட்டு அபரீதமான வெற்றியையும் உதயநிதி ஸ்டாலின் பெற்றார். அதைத் தொடர்ந்து ஓராண்டுக்கு பின் அவர் திமுகவின் அமைச்சரவையில் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்றார். அதை அனைத்து உடன்பிறப்புகளும் வரவேற்றார்கள், தமிழகமும் ஏற்றுக்கொண்டது. இருந்தாலுமே கூட பத்திரிகையாளர்கள் அமைச்சர் பொன்முடியிடம் உதயநிதிக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது சரியா என்று கேள்வி கேட்ட பொழுது, உதயநிதிக்கு அமைச்சர் பதவி கொடுக்க கூடாது என்று திமுகவில் யாரும் குரல் எழுப்பவில்லை என்று ஒற்றை வார்த்தையில் அந்த கேள்விக்கான பதிலை முடித்திருந்தார். அதைத் தொடர்ந்து உதயநிதி அமைச்சராக மட்டுமல்ல துணை முதலமைச்சராகவும் ஆக வேண்டும் என்று அன்றே ஒரு பட்டாசை கொளுத்தி போட்டார் பொன்முடி. உதயநிதியும் தனது கிடைச்ச இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவியை செம்மையாக பணியாற்றி அகில இந்திய அளவில் பல்வேறு தலைவர்களை சந்திப்பதிலாகட்டும் அல்லது அகில இந்திய அளவில் பெரும் பிரச்சனைகளை எல்லாம் பேசுவதிலாகட்டும் ஸ்டாலினை விட ஒருபடி மேலாக ஊடகத்தின் கண் பார்வையில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் தலைக்கு விலை பேசும் அளவிற்கு உதயநிதியின் பேச்சும் சொல்லும் வாழ்வீச்சு போல் கலைஞரை போல் இருக்கிறது என்று அனைவராலும் கூறப்படுகிறது. அதேபோல் உதயநிதியும் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய வேளையில் இப்பொழுதே இறங்கிவிட்டார் என்பது இப்பொழுதே திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோன்று ஒடிசாவில் ஏற்பட்ட ரயில் விபத்தின் பொழுது உடனடியாக உதயநிதி தலைமையிலான ஒரு குழு ஒடிசா சென்று பாதிக்கப்பட்ட தமிழர்களை காப்பாற்றும் பணியிலும் மற்றும் மற்றவர்களையும் மருத்துவ உதவிக்கு சென்னைக்கு அழைத்து வரும் வேலையையும் உதயநிதி இரவு பகல் பார்க்காமல் செய்தார். சென்னை மழை வெள்ளத்தின் பொழுதும் முதல்வர் செல்ல முடியாத இடத்திற்கு கூட இரவு பகல் என்று பார்க்காமல் சேப்பாக்கம் தொகுதி முதல் சென்னை அனைத்து தொகுதிகளிலும் உதயநிதி பங்கு அதிகமாக இருந்தது. அதைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களிலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களது குறைகளை போக்குவதில் முதல் இடத்தில் உதயநிதி ஸ்டாலின் இருந்தால், எதிர்க்கட்சிகள் உதயநிதியை பார்த்து என்னதான் ஏளனமாக பேசினாலும் என் பணி மக்கள் பணி என்று அவர் பணி தனி பாணியாக சென்று கொண்டே இருந்தது. அதில் உதயநிதி தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை செவ்வனே செய்து வருகிறார். இதனால் தான் திமுகவில் அவரை சின்னவர் என்று அமைச்சர்களே அழைக்கக்கூடிய நிலைக்கு உதயநிதி வந்துவிட்டார். இருந்தாலுமே கூட வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதிகளை வெற்றி பெறுவதே எனது சூளுரை என்று உதயநிதி பணியாற்றி வருவதை பார்த்துவிட்டு இந்த 40க்கு 40 வெற்றி பெற்றுவிட்டால் அடுத்து உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கிவிடலாம் என்ற தகவல்கள் திமுக தலைமையிடமும் உடன்பிறப்புகளிடம் இருந்த வண்ணம் இருந்தது. ஆனால் உதயநிதியோ இது குறித்து எந்த கருத்துக்களையும் தெரிவிக்காமல் கூறுபவர்களிடம் செவிசாய்க்காமல் திமுகவின் இளைஞரணி மாநாட்டை சேலத்தில் மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்டி தனது ஆளுமையை நிரூபித்து விட்டுத்தான் மற்றதை பற்றி யோசிக்கவே வேண்டும் என்பதற்காக பணியாற்றி வருகிறார். ஒரு மாநில மாநாட்டை நடத்துவதற்காக மாவட்டந்தோறும் செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்தி அதுவே ஒரு பெரிய மினி மாநாடாக ஒவ்வொரு மாவட்டந்தோறும் நடத்திவிட்டு தான் இந்த மாநாட்டை நடத்த இருக்கிறார். இதை வெற்றிகரமாக நடத்தி முடித்து விட்டு அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்க தயாராக இருக்கிறார் போல் தெரிகிறது உதயநிதி. இந்நிலையில் முதல்வரை பற்றி ஒரு சில சந்தேகங்களும்
ஒரு சில சோகங்களும் சூழ்ந்திருப்பதாகத்தான் தெரிகிறது. முதல்வருக்கும் அமைச்சர்களுக்குமான நட்புறவு என்பது குறைந்து கொண்டே வந்து இப்பொழுது இல்லாமலே இருக்கிறது என்ற ஒரு தகவல் அரசியல் வல்லுநர்களிடையவும் அறிவாலய தகவலும் கசிந்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி கைதுக்கு பின்பாக முதல்வர் ஸ்டாலினின் அன்றாட நடவடிக்கை என்பது மாறுபட்டு காணப்படுகிறது. அவரது உடல்நிலையின் காரணமாக இந்த தொய்வா அல்லது உள்ளம் ரீதியாக அவர் பாதிக்கப்பட்டிருக்காரா என்றெல்லாம் எப்படி கணிப்பது என்றே தெரியாமல் அறிவாலயம் விழிப்பிதுங்கி நிற்கிறது. குறிப்பாக அமைச்சர்களை சொல்வதை கேட்டு நடந்து கொண்டிருந்த ஸ்டாலின் இப்பொழுது அதிகாரிகள் சொல்வதை மட்டும்தான் கேட்டு நடந்து கொண்டிருக்கிறாரோ என்ற சந்தேகமும் வலுத்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது அறிவிக்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுதியில் பல்வேறு குழப்பங்கள், முதலில் ஒன்று சொன்னது அடுத்து ஒன்று நடப்பது. இதற்கெல்லாம் ஒரே காரணம், முதலமைச்சர் அமைச்சர்களோடு கலந்து ஆலோசிக்காமல் இதை அறிவித்திருக்கிறார். அதிகாரிகள் நிதி பற்றாக்குறையின் காரணமாக அவர்கள் முடிவு செய்து பல்வேறு தரப்பினரை எல்லாம் ஒதுக்கிவிட்டு ஒரு சிலருக்கு மட்டும் பொங்கல் பரிசு கொடுத்தால் போதும் என்று அறிவித்தார். அடுத்த ஒரு நாளில் பல்வேறு எதிர்ப்புகள் வந்தது. அதன் பின்புதான் அமைச்சர்கள் மூலம் இந்த தகவல் முதல்வரின் காதுக்கு எட்டி மீண்டும் அனைத்து ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கும் பரிசு தொகை வழங்கப்படும் என்பதை அறிவித்தவுடன் தான் இன்று தமிழகம் அமைதியாக இருக்கிறது. இதெல்லாம் ஸ்டாலினிடம் நாம் எதிர்பார்க்காத ஒன்று இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலினுக்கும் எல்லாமே தெரியும். ஆனால் அதிகாரிகள் வலையில் முதல்வர் ஸ்டாலின் சிக்கிவிட்டாரோ என்ற ஐயம் மேலோங்கி வந்து இருக்கிறது. அதைவிட மேலாக மக்களை சந்திக்க போவது திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் தான். அதுவும் உடனடியாக நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. அப்பொழுது இந்த பொங்கல் பரிசு தொகை கொடுப்பது, அது குறிப்பாக இந்த மாதத்தில் முதல்வர் ஸ்டாலின் எடுத்து வைத்த திராவிட மாடல் ஆட்சியின் முன்னெடுப்புகளால் ஒரு சில குடும்பங்களுக்கு 8000 ரூபாய் வரை கிடைத்திருக்கிறது. சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000, மாதந்தோறும் வழங்கப்படும் மகளிர் உதவித்தொகை 1000, பொங்கல் பரிசு 1000. ஒரு குடும்பத்திற்கு 8000 வந்தால் அந்த பெண்மணி கனவிலும் கூட ஸ்டாலினை மறக்க மாட்டார் என்பதுதான் உண்மை. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் அதிகாரிகளின் தவறான போக்கினால் ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சிக்கு கெட்ட பெயர் வந்து கொண்டிருக்கிறது என்று திமுக அமைச்சர்கள் புலம்பிய வண்ணம் இருக்கிறார்கள். இதைவிட இன்னொரு கருத்து அறிவாலயத்தில் கசிந்து வருவது என்னவென்றால், வருகிற நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கும் பணியில் சபரீசன் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு மாவட்டம் வாரியாக, தொகுதி வாரியாக பல்வேறு கருத்துக்களை கேட்டு வேட்பாளர் பட்டியலை தயார் செய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகிறது. ஆனால் உதயநிதி ஸ்டாலினோ இதில் தலையிட்டு இளைஞரணியை சேர்ந்தவர்களுக்கு 5 தொகுதியாவது கொடுக்க வேண்டும் என்று கூறுவதனால் இருவருக்கும் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு கொண்டிருப்பதாகவும் ஒரு சிலர் தகவல்களை பரப்பிய வண்ணம் இருக்கிறார்கள். இதில் எது உண்மை எது பொய் என்பதை திமுகவின் தலைமைதான் வெட்ட வெளிச்சமாக்கப்பட வேண்டும். வேறு யாராலும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. அதே போன்று மத்தியில் ஆளும் பாஜகவினர் இந்தியாவிலேயே தங்களை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி திமுக, ஒரே முதல்வர் ஸ்டாலின். அதுவும் திமுகவின் அமைச்சர்கள் எல்லாம் பிரதமர் மோடியை பேசும் பேச்சுக்கள் எல்லாம் அகில இந்திய அளவில் வைரலாக்கப்படுகிறது. அதனால் தங்களது ஒரே டார்கெட் திமுகவும் அதன் அமைச்சர்களும் தான் என்று கடந்த கால அவர்களது வாழ்க்கைகள்லாம் பார்த்து அவர்களை குற்றமே செய்யவில்லை என்றாலும் அவரை உள்ளே தள்ளி திமுக ஒரு ஊழல் கட்சி என்று ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதில் பாஜக முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக அமைச்சர்களுக்கு வரும் 1ஆம் தேதி முதல் தங்கம் தென்னரசு, KKSSR, பொன்முடி போன்றவர்களும் பெரிய பிரச்சனைகள் காத்துக் கொண்டிருக்கிறது. இதிலெல்லாம் அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கையும் ஊக்கத்தையும் ஆலோசனைகளையும் வழங்கக்கூடிய இடத்தில் முதல்வர் ஸ்டாலின் இருப்பார் என்று பார்த்தால் அந்த சமயத்தில் இவர் வெளிநாடு பயணம் செல்கிறார். இது இப்பொழுது தேவையா? முதல்வருக்கு அப்படி என்ன அத்தியாவசியம் என்றெல்லாம் பல கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. உதயநிதிக்கு துணை முதல்வரோ அல்லது பொறுப்பு முதல்வர் பதவியோ உடனடியாக இப்பொழுது திமுகவின் மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திவிட்டார் என்று அவருக்கு மகுடம் சூட்டப் போகிறாரா ஸ்டாலின்? அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றியை பெற்றுக் கொடுத்த உதயநிதி ஸ்டாலினுக்கு பதவி பிரமாணம் செய்ய போகிறாரா என்பதுதான் கேள்விக்கணைகள். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகவோ அல்லது பொறுப்பு முதல்வராகவோ பதவி ஏற்பது என்பது உறுதியாக தெரிகிறது. அது எப்பொழுது என்பதுதான் இப்பொழுதைய கேள்விக்குறியாக இருக்கிறது.